ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம். 5/5/2026 பரபவ வருடம் சித்திரை மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை. அதிகாலை 4:41 பின்பு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் கேட்டை. பிற்பகல் 12:03 பின்பு மூலம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மாலை 3 4 வரை, யம கண்டம் காலை 9 10 வரை, குளிகை காலம் மதியம் 12 1 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி, கிருத்திகை. சங்கடகர சதுர்த்தி தினமாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 5, விதி எண் 2. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 5ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 2ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் அனுகூலமான காலங்கள் அதிகரிக்கும். பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சிகள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கசந்த காலங்கள் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் ஒரு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய, நீண்ட நாள் மருத்துவ தொல்லையில் நிவர்த்திகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அறியாமையுடன் 100 நாள் வாழ்வதை விட அறிவோடு 1 நாள் வாழ்வதே நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் காசி விஸ்வநாதர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CX. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு உறுதியான செயல்பாடு அதிகரிக்கும். ராசிநாதன் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா ஆளுமையான செயல்பாடு அதிகரிக்கும். அதிகாரமான பேச்சுக்கள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உருவத்துக்குத்தான் முக்கியத்துவம் என்றால் யானைதான் காட்டுக்கு ராஜாவாகி இருக்கும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சுயம்பு லிங்கம் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BY. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். கனமான லாபங்கள், அதாவது ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால கனமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் கச்சிதமான க்ஷேமங்கள் மிகுதியாகக்கூடிய நாளாகவும் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒழுக்கம் என்று சொல்வதற்கு ஒருவருக்குமே தகுதி இல்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வேல் விஸ்வேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NA. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கௌரவம் கணிசமாக உயரும். ராசிக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் லாபாபதி சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கான பொறுப்புகளும் உங்களுக்கான சிறப்புகளும் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அப்பட்டமான காதலையும் ஆத்மார்த்தமான காதலையும் புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் நடன புரீஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MZ.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு தடைகளுக்கு விடை கிடைக்கும். வெளியூர் பயணத்தின் மூலமாக உங்களுக்கான வெகுமதிகள் மிகுதியாகும். பாக்கிய ஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திட்டமிட்ட வெற்றிக்கு நட்டம் இல்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க நிறம் மாறும் விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NY. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு திருப்பங்கள் உருவாகும். தடங்கள் இல்லாத தன வரவுகள் கிடைக்கும். ராசி அதிபதி புதன் பகவான் அட்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால நட்டம் இல்லாத நன்மைகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பதட்டமே இல்லாத உழைப்பு பாராட்டுக்கான மதிப்பு என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க பகவதி அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QX. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்த தான தர்மங்களுக்கு உண்டான புண்ணியங்களை கண்ணியமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதற்கு தகுந்த மாதிரி ஞானகாரகன் கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய நன்மை. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிறப்பு என்பது சம்பவமாக இருந்தாலும் இறப்பு என்பது சரித்திரமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க தர்பாரண்யேஸ்வரர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு புத்தி கூர்மை அதிகரிக்கும். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால, செவ்வாய் பகவான் மங்களகாரகராக இருக்கிறதுனால தடைப்பட்ட சுப காரியங்களுக்கு விடை கிடைக்கும். கடந்த கால விரக்திகள் மறைந்து திருப்திகள் பெருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அழகை பற்றி ஆசைப்படுவதை விட கடமையை பற்றி கனவு காண்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க மனகுல விநாயகர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QB. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சரியான வாழ்க்கை அமையும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். விவசாயம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடு மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதித்து நடப்பவன்தான் மாமனிதன் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்க கேசவ பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LS. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு முறையான முன்னேற்றங்கள் ஆரம்பமாகும். மனித நேயம் மிகுதியாகும்.
ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால நன்மையான மனுஷால சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றிக்கான உயரத்தை அடைய ஏணியாக இருப்பது தன்னம்பிக்கை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கங்கை அம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WQ. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு அக்கம் பக்கத்தில் ஆதரவு பெருகும். அதாவது நீங்கள் குடியிருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் அண்ட வீடு, எதிர்த்த வீடு, பக்கத்து வீடு, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கக்கூடிய தேவையில்லாத மன கஷ்டங்கள் விலகி, தேவையில்லாத பகை விலகி, சந்தோஷமான சூழல் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தோல்வியில் இருந்து எதையுமே கற்றுக்கொள்ளாவிட்டால் அதுதான் உண்மையான தோல்வி என்பதை தெரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஐஸ்வர்ய லட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வசந்த காலங்கள் ஆரம்பமாகும். வாக்கு ஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய மென்மையான பேச்சுக்கள் மூலமாக மேன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்புபவன் அதிக நஷ்டத்துக்கு அகப்படுவான் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வன்னிய பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZL. நெஞ்சார்ந்த நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே. ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.